டிஎஸ் நான் உங்க கேஆர் பேசுறேன். சாரி இது கொஞ்சம் தமிழ்ல சொல்லிர்றேன். நீங்க நெறைய இடத்துல நம்ம மனசுல இருந்தெல்லாம் கண்டிப்பா பேச முடியாது. நம்ம மனசாட்சியோட நடந்துக்க முடியாது. உண்மைங்கிறது வேற மாரி இருக்கும். நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது வேற மாரி இருக்கும். நீங்க பார்த்த கேஆர் வேறயா இருக்கலாம். உள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது எல்லா பக்கமும் காசு குடுக்குறான், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றான். உங்களுக்கு இவ்வளோ தானே தெரியும். எல்லாரும் ஒரு ரீச் பண்ணுவாங்க. எல்லாரும் ஹெல்ப் கேட்பாங்க. இவ்வளோ தானே தெரியும். நேத்து ஒரு புள்ள கனடால வேலை கேட்குது. இன்னைக்கு ஒருத்தர் இங்க கேட்பாங்க. சிங்கப்பூர்ல கேட்பாங்க. துபாய்ல என்ன இந்த என்ன சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க. ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க. அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்கன்னு கோவிசர்லா கரகாட்டக்காரங்கள காமெடி பண்ற மாரி அப்படித்தான் இருக்கும். ஆனா உண்மை ரொம்ப 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 கொடுமையா இருக்கும் டிஎஸ். நான் எந்த வேலை பண்ணாலும் ரொம்ப சின்சியரா தான் பண்ணுவேன். நான் இதை இதை இதுவரைக்கும் நான் பையன்கிட்ட அப்பப்ப ரேரா சொல்லியிருக்கேன். எனக்கு எது கிடைச்சாலும் நான் ரொம்ப சின்சியரா தான் பண்ணிக்கிறேன். எனக்கு சோறு இல்லாதப்ப நான் பண்ண பாடி பில்டிங் ஆகட்டும், நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணதாகட்டும், எனக்கு கிடைச்ச படிப்பை நான் பெஸ்ட்டா வந்ததாகட்டும், ஃபிசிக்ஸில் கூட நான் ஃபிசிக்ஸ் தான் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்டு. நான் அதுதான் எனக்கு படிக்கிற கிடைச்சது. நான் அதில் கூட ஃபர்ஸ்ட் செம் விட்டுட்டேன். அந்த கேம்ப்பு அது இதுன்னு சொல்லி எனக்கு புரியல. அது எப்படி என்ன பண்ணுறதுன்னு இந்த கார்கில் ஃபண்டு கலெக்ட் பண்ணது அப்படிலாம். கடைசி ஒரு 4, 5 செமஸ்டர் நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் அப்படி தான் இருந்தேன். அந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி பூரா நல்லா தான் யூஸ் பண்ணேன். நல்லா படித்தேன், ஹார்ட் ஒர்க் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் இப்படி தான் பண்ணேன். ஒரு விஷயத்த எடுத்தேன்னா அது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணேன். பட் அப்படிலாம் என் பையன் நிறைய டைம் பண்ணலின்னு நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீ ஒன்று கூட வந்து நான் என்னோடது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். ஐ கேவ் எவ்ரிதிங் டு தட் அண்ட் ரிசல்ட் இதுதான் அப்படிங்கிறது வேற இல்லை. அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அது உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். எங்கூட வேலை செய்கிற லீட்ஸுக்கும் சொல்லியிருக்கேன். அவங்க நிறைய கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே கொஞ்சம் இங்கே வேலை பார்த்துட்டு அவங்க பர்சனலாக எந்த எஃபர்ட்டு போட்டு ஒன்றும் பண்ணாதனால நம்ம மேல எல்லா கோவம் அவங்க ஃபேமிலி மேல இருக்கிற கோவம்லாம் ஃபேமிலியில இருக்கிற கோவம் பூரா என் மேல திரும்பும். கேஆரோட போயிருந்தனால இந்த பையனோ பொண்ணோ ஒன்றும் பெருசா கெரியர்ல பண்ணலின்னு. பட் அவங்க இங்க கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அங்க போய் எதுவுமே பண்ணாம அவங்க ஃபேமிலி சுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்தேன்ல டிஎஸ். 18 வயசுல வீட்டு விட்டு வெளியே வந்தேன். 6 வருஷம் கோயம்புத்தூர்ல படித்தேன். டிசிஎஸ் வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் எம்ஃபில் 2 வருஷம் படித்தேன். 2009 யூஎஸ் வந்துட்டேன். நான் எல்லாத்தையும் விட்டு போட்டு தானே வந்தேன். நான் நேசித்த மக்கள், என் இடம், ஒரு வாழ்க்கையை தேடி இங்கே ஓடி வந்ததுனால தானே இந்த பொழப்பெல்லாம். இத்தனை பேருக்கு காசு கொடுத்து இத்தனையெல்லாம் பண்ண முடிஞ்சுன்னா இதெல்லாம் நேசிச்சதுனால தான். இங்கே நிறைய பேர்த்துக்கு அதெல்லாம் புரியாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் மனசில் இருக்கிறது என்றைக்குமே அது அப்படியே இருக்கும். அது வெளியில் பேசவும் முடியாது. அது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அது உள்ள நம்ம கோத்ரூ பண்ணுறது ஒன்றா இருக்கும், நம்ம வெளியே பேசுறது ஒன்றா இருக்கும். அப்படி தான் இருக்கும். பட் ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்குங்கன்னா, இங்கே வந்து யாரோ டிசைட் பண்ணுறாங்க. நம்மளாம் வந்து எதை பார்க்கணும், என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்லாம் வந்து இது பண்ணுறாங்க. ஒரே ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. எல்லா பொம்பளையும் ஆட வச்சாச்சு சரியா? என்னமோ பொண்ணுக்கு போய் ஆடலினா நம்ம வீட்டில் வச்சு குடும்பம் நடத்த மாட்டோம், புள்ள பெற்றுக்க மாட்டோம், அவங்கள ஒய்ஃப்னு சொல்ல மாட்டோம், தங்கச்சின்னு சொல்ல மாட்டோம், அம்மான்னு சொன்ன மாதிரி அது பூராமே வந்து அந்த இனக்கவர்ச்சி வச்சு பண்ணுறது தான். நீங்கள் வந்து செக்ஸை நோக்கி இந்த 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 செக்ஸ் அட்ராக்ஷனை வச்சு போனோம்னா நம்ம லைஃப் பூரா அதுலேயே போயிடும். நான் யங்கர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப சொல்கிறேன் சரியா? எங்கிட்ட தான் கூட்டம் மொய்யணும். இப்போ நம்ம கிட்ட தான் வந்து இப்போ ஏசல் அலுமினியில தான் கூட்டம் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கணும். ஏன்னா இங்கே தான் நல்லது பண்ணுறோம். இங்கே தான் இத்தனை பணத்தை கொடுக்குறோம். இங்கே தான் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். நம்ம வீடியோ எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஹெல்ப் கேட்குறவங்க கூட இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ நல்லவங்க இவங்கெல்லாம். நம்மகிட்ட ஹெல்ப் எடுத்துக்கிட்டவங்க கூட போய் அதை பண்ண மாட்டான். இது வரைக்கும் எனக்கு 31 வருஷம் ஆச்சுங்க. நான் சொசைட்டிக்கு ஒர்க் பண்ண வந்து 31 வருஷம் ஆச்சு. ஒரு கமெண்ட் வந்து நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன் பாருங்க. இந்த சொசைட்டி எவ்வளோ மோசமாக போய் கிடக்குதுன்னு பாருங்க. யாரை வெளியே காட்டணும், யாரு பண்ற வேலையை வெளியே, அதாவது நான் இன்னொன்று உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன். என் அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தர் கூட நான் பட்ட கஷ்டத்தில் பாதி கூட படலை. ஏன்னா அவங்கள நார்மலாக அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க பசங்க அவங்க வேலை அப்படின்னு இருந்துட்டு போயிட்டாங்க நார்மலாக. இங்கே இதெல்லாம் வச்சு இழுத்துக்கிட்டு இந்த சொசைட்டிக்கெல்லாம் வேலை பார்த்து இத்தனையெல்லாம் பண்ணுறதுனால நான் கோத்ரூ பண்ண ஃபெயிலியர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா? நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை கூட ரொம்ப ஹார்டான நிலைமை தான். ஏன்னா நான் சோசியல் லைஃப்பில் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு வந்து அது தோணுச்சு. இவங்க எல்லாத்துக்கு முன்னாடி நான் பெரிய வேலைக்கு வந்தவன் தான், பெரிய கம்பெனிக்கு வந்தேன், பெரிய சம்பளத்துக்கு வந்தேன். அன்னைக்கே அமெரிக்கா இவங்க எல்லாத்துக்கு முன்னாடி 90% முன்னாடி நான் அமெரிக்கா வந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஆனால் இன்னைக்கு வந்து நான் கடைசி அந்த 10% இருக்கிற சர்க்கிள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ லாஸ்ட்டில் அவ்வளோதான் நான் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து தோணுச்சு இன்னொரு பயணியும் பிள்ளை உருவாக்கணும்னா என்னோட அறிவும் என்னோட இளமையும் இந்த எனர்ஜியும் இந்த இந்த ஹார்ட்டும் நான் பண்ணுற வேலை இந்த பீப்புளும் இதெல்லாம் தேவைப்படுன்னு நான் நினச்சேன். இப்போ ஏதோ ஒரு பொண்ணு வந்து அதாவது ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ நல்லா நம்மளோட இருந்து வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து பெருசாக சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க. மெயின்லி பொண்ணுல இருந்தால் பெருசாக ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க வீட்டில் சப்ரஸ் பண்ணுவாங்க, அவங்க உள்ள விட மாட்டாங்க. ஆனால் வேலையில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கு, நீங்கள் வரவே மாட்டீங்க. எப்படி இதை ரன் பண்ண முடியும்? பயங்கரமான கஷ்டம். பட் என்னன்னா, எனக்கு பயங்கரமான திருப்தி. நான் 31 வருஷம் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டேன். நான் சமுதாயத்துக்காக நான் எல்லாத்தையும் குடுத்துட்டு இழந்திருக்கிறேன்.
ஏன் இப்ப நம்ம என் அளவு ஸ்கூல்ல படிச்ச பசங்கள சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க ஒருத்தர் எடுத்துக்கங்க. என் கூட ஸ்கூல்ல என் கூட படிச்ச அளவுக்கு எவன் படிச்சான்னு சொல்லுங்க. காலேஜ்ல எவன் படிச்சான்னு சொல்லுங்க. படிப்பு யார்கிட்ட வந்து ப்ராப்பரா இருக்குதுன்னு சொல்லுங்க பாருங்க. இன்னைக்கு பாஸ் இருக்கும்போது என்ன பண்ணலாம், பணம் இல்லாதப்ப நான் படிச்சேன் இல்லையா? எம்சி எம்ஃபில் வரைக்கும் படிச்சு முடிச்சேன். அந்த காலத்துல டிசிஎஸ் போனேன். அந்த காலத்துல யூஎஸ் வந்துட்டேன். 15 வருஷம் ஆச்சு அமெரிக்கா வந்து. நான் எனக்கு பின்னாடி வந்தவங்க எங்க இருக்கிறாங்க நீங்க தெரியுமா? ஏன்னா நான் நீங்களாம் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு வேலை செஞ்ச பாதி நேரம். அவங்க எல்லாரும் அவங்க நல்லா இருக்கும்னு வேலை செஞ்சாங்க. வித்தியாசம் இருக்குல்ல? அப்ப நீங்க எதை ஃபாலோ பண்ணணும், எதை எடுத்துக்கன்னு நினைச்சுக்கங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டா கூட போதும் நான் நிம்மதியா இருப்பேன். நான் நெறைய பண்ணிட்டேன் வாழ்க்கையில. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நான் நெறைய இழந்துட்டு பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த பீஸ குடுத்துரும். உங்களுக்கு அதெல்லாம் நடக்காது. ஏன்னா எல்லாம் நீங்க செல்ஃப்‌க்கு பண்ணிட்டீங்க. தயவு செஞ்சு வந்து இந்த மாரி இந்த சோசியல் மீடியால போயி இந்த வேலையெல்லாம் பண்றது, இந்த வைரல் ஆக்குறது, இந்த பொம்பளை டான்ஸ் ஆடுறத பார்க்குறது, தயவு செஞ்சு இந்த பசங்க நிறுத்திக்கங்க. நான் வந்து மென்னுக்கு வந்து ரொம்ப சொல்றேன். தயவு செஞ்சு இந்த பொம்பளை ஆடுறது, பொம்பளை ஃபோட்டோ போடுறது, வீடியோ போடுறத பார்க்காதீங்க. நான் வந்து என் பையனுக்கு என்ன சொல்றேனோ, அதான் உங்களுக்கு சொல்றேன். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. டிஎஸ் நான் உங்க கேஆர் பேசுறேன். இந்த இது நான் சொல்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப Instagram போனீங்கன்னா, நெறைய பொண்ணுங்கலாம் டான்ஸ் ஆடுற மாரி, வீடியோ பண்ற இந்த வீடியோ, ஃபேஷன் ஷோ அவங்க இங்க போனாங்க, அங்க போனாங்க. அப்போ ஒண்ணும் முடியாத புள்ள என்ன பண்ணும்? இப்போ ஒரு பொண்ணு வந்து கேம்பஸ் நல்ல காலேஜ்ல படிச்சு, நல்ல வேலைக்கு போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுன்னா, ஒரு சாதாரண காலேஜ்ல படிச்சு வேலைக்கு போ முடியாத பொண்ணு என்ன பண்ணும்? அது எத சொசைட்டி பார்க்கும்? இந்த சொசைட்டிக்கு மேல எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. ஏன்னா நீங்களும் புள்ளைய பெத்து விட்டு போட்டு போவீங்க. அப்ப எல்லாத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும்ல? நம்ம என்ன பண்றோம்ன்னு இருக்கணும்ல? இன்னைக்கெல்லாம் வீக்னஸ்ங்கிறது அப்படி இல்ல. நான் நெறைய ஒர்க் பண்ணிட்டேன் பர்சனலாலாம். நான் சொல்றதெல்லாம் வந்து நான் எல்லாத்தோட ஒர்க் பண்ணிக்கிறேன். என்கிட்ட எல்லாம் ஓப்பனா தான் பேசுவாங்க. இப்ப நான் வந்து இந்த அளவுக்கு இப்ப எனக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது. நான் பயந்துக்குவேன். இப்ப என்னன்னா, இப்ப இந்த கிரெடிபிலிட்டி இருந்தங்காட்டி தான் நீங்க பணமே குடுக்குறீங்க எல்லாரும். இல்லையா? கேட்ட குடுத்தா ஒரு பைசா வீணா போகாதுன்னு குடுக்குறீங்கல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க டிஎஸ். நம்ம பண்ண வீடியோஸ் எல்லாம் ஒரு தடவ பார்த்து முடிங்க. எப்ப டைம் கிடைக்குதோ பார்த்து முடிங்க. இந்த சினிமா பார்க்கறது மத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு தடவ என்னதான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு தடவ பாருங்க. உங்க மனசுக்கு வந்து ஒத்து வந்ததுன்னா, ஒப்புச்சுன்னா, கரெக்ட்டா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, அக்செப்ட் பண்ணுங்க. இல்லாட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருங்க டிஎஸ். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஆனா நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் இத்தன வேலையும் பண்ணுனது. இங்க இது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. இந்த ஸ்ட்ரென்த்த பூரா டிமோட்டிவேட் பண்ணி, இந்த ஸ்ட்ரென்த்த பூரா ஒரு பையன் 5 புள்ளைகளோட பேச ரெடியா இருக்காப்படி. சரியா? ஒரு நாளைக்கு. என்கிட்ட சொன்னாப்படி வந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. டெய்லி 5 புள்ளைகளோட பேசும் கேர்ன்னு சொன்னாப்படி. 5 பொண்ணுங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன். தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம டெக்ஸ்ட் பண்ணுவேன்லாம் சொன்னாப்படி. எனக்கு வந்து என்கிட்ட உண்மைய சொன்னாப்படி. நான் அதனால வந்து ரொம்ப சின்ன பையன். அதனால நான் ரொம்ப 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 கவலைப்பட்டேன். டேய் இங்க வந்து ஒரு வேலை செய்றதுக்கு நான் எத்தன கஷ்டப்பட்டேன் தெரியுமாடான்னு சொன்னேன். உனக்கெல்லாம் உங்க அம்மா இன்னும் உயிரோட இருக்குது. உங்க அப்பா இன்னும் இருக்காங்க. என்னையெல்லாம் வந்து வாழ்க்கையில யாராவது நல்லா இருக்கணும்லாம் நான் நல்லா இருக்கணும்னு என்ன சொல்லி யாரும் பார்த்ததில்ல. எனக்காக அழுது யாரும் பார்த்ததில்ல. நான் நல்லா இருக்கணும்னு ஃபீல் பண்ணி யாரும் பார்த்ததில்ல. அன்புனா என்னன்னு கூட தெரியாதுடா. ஒருத்தர் அன்பா இருப்பானா அதனால அந்த நாய், பேய், பன்னி, பிசாசு இங்க இருக்கிற எல்லாத்து மேலயும் பாசமா இருந்ததுக்கு காரணம் என் மேல யாருமே இல்லைங்கிறதுக்கு தான். இன்னைக்கு இருக்கிற கேர் வேற. நீ அந்த ஸ்ட்ரக்லிங்ல இருந்து ஒண்ணு பார்த்துருக்கணும்ல. இல்லையா? அதெல்லாம் சொல்லி நீ வந்து உன்ன மாரி ஒரு பையன் வந்து இங்க வேலை செஞ்சிருக்கலாம்ல. அத பண்றதே இல்ல. இன்னொன்னு பாருங்க, இன்னொரு பையன் இருக்கான். நான் சொன்னேன்ல, அந்த டிப்ரஷன்ல வந்து அவன் எனக்கு வந்து டெய்லி ஒரு 4 மெசேஜ் அனுப்புறாங்க. ஏர்செல் ஃபேமிலில டெய்லி 4 வீடியோ இருக்கும். ஒரு நாள் நான் பயந்துட்டேன். நல்ல வேளை இன்னைக்காவது அவன் அனுப்பலின்னு நெனச்சு ஓகே ஒரு நாள் எந்த மெசேஜ் அனுப்பல. இனிமேல் அனுப்பலையாட்ருக்கு இன்னைக்கு அப்பாடா! அப்படின்னு பார்த்து Instagram நான் அனுப்பிச்சுட்டான். அவன்கிட்ட சொல்ட்டேன். ஏதாவது ஒரு சின்ன வேலைய எடுத்து பண்றா தம்பி. அப்பதான் நம்ம ரெடி ஆவோம் அப்படின்னு. அவன் டிப்ரஷன்ல இருக்கான். இந்த மாரி நீங்க உண்மைங்கிறது வேற டிஎஸ். உங்க உங்க மனசாட்சி எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? அட்லீஸ்ட் வந்து மோஸ்ட்லி மேக்ஸிமம் ஹானஸ்ட் அண்ட் ப்ரூட்டலி நான் வாழ்ந்துட்டேன். அதனால எனக்கு அது பிரச்சனை இல்ல. சரியா? எனக்கு இந்த இமேஜ் நீங்க ஒண்ணு நெனச்சு எனக்கு அதெல்லாம் நான் தான் குடுத்துருக்கிறேனே எல்லாத்தையும். நான் யார்ட்ட ஒண்ணும் எடுத்துக்கலையே. எனக்கு யாராவது வேலை வாங்கி குடுத்தீங்களா? யாராவது கஷ்டப்படும்போது காசு குடுத்தீங்களா? படிக்க வச்சிருக்கிறீங்களா? எனக்கு ஏதாவது ஒண்ணு என் லைஃப்ல பண்ணியிருப்பீங்களா? சொல்லுங்க. எங்கேயோ தகுதி இல்லாம ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டேனா? சொல்லுங்க. எம்சிஏ படிச்சுட்டு தான் நான் வேலைக்கு வந்தேன். டிசிஎஸ் வந்தங்காட்டி அங்க 6 வருஷம் வேலை செஞ்சங்காட்டி தான் யுஎஸ் வந்தேன். இங்க வந்து 15 வருஷம் இங்க வந்து 6 மாசத்துல ஒருத்தன் பண்றவன்லாம் என்னென்ன வேலையெல்லாம் பண்றான் தெரியுமா? நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நீங்கலாம் நல்லா இருக்கும்னு நான் வேலை செஞ்சேன். பட் நீங்கலாம் என் கண்ணு முன்னாடி இப்படிலாம் ஆகுறது, இந்த மாரி இப்ப நான் வந்து பர்சனலா ஒரு இஷ்யூ ஒரு ஃப்ரெண்டோட ஒர்க் பண்றேன். அவரு சொன்னத வச்சு தான் இந்த மெசேஜ் எல்லாம் பண்றேன். அவங்க பேரும் சொல்லல. அவங்க யாருன்னு சொல்லதெல்லாம். இந்த பசங்க பூரா வந்து எப்படி இருக்கானுங்கன்னா, 4 புள்ளைங்க 3 புள்ளைகளோட பேசுறது, இந்த மாரி டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் நெறைய இருக்கு. இதெல்லாம் உங்கள அழிச்சிரும்.
புரியுதா? நம்ம வேணா யார்கிட்ட சொல்லாமலாம் வச்சுக்கலாம். அதெல்லாம் வேற விஷயம். சரியா? நீ வேணா யுஎஸ்ல இருக்கிற யாரோ ஒருத்தரோட ஃபோன் நம்பரோட நேமே குடு. நான் அவங்க ஹிஸ்டரி எடுத்து குடுக்குறேன். ஏன் இப்படின்லாம் கேட்காதீங்க. நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் என்னால பண்ண முடியும். சரியா? அ நான் மேரேஜ் அலையன்ஸ்க்கு அந்த ஹெல்ப்லாம் பண்ணி குடுக்குறோம். வந்து கேட்டாங்கன்னா. பட் ஜென்ரலா கெட்டதுக்கு எதுவும் பண்றதில்ல. நம்மளுக்கு அந்த ரிசோர்ஸ் எல்லாம் இருக்கு இன்னைக்கு. நான் உங்களுக்கு சொல்றது வந்து என்னன்னா, வீக்னஸ்ங்கிறது நம்ம நம்ம நேசிச்சவங்ககிட்ட தான்ப்பா இருக்கணும். அதனால எனக்கு வந்து இந்த லவ் பண்ணவங்க யாராவது வந்து சொன்னா கூட எனக்கு அது அது எனக்கு புரியும். நம்மலாம் பைத்தியமா லவ் பண்ணிக்கிறோம்ல. அதனால நம்மளுக்கு தெரியும்ல எப்படின்னு. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து அவங்களே கூட்டிட்டு வந்து என் எக்ஸ் மச்சி யாருக்கும் தெரியாது ஏசல்ல சேர்த்திக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. என் எக்ஸ் மச்சி எனக்கு ஹெல்ப் பண்றான். அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடு. அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடு ஃபினான்ஷியலா. அவங்க இந்த மாரி கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ஏசல் இருந்தெல்லாம் சொல்லி நான் குடுத்துருக்கேன். அதே மாரி புள்ளைக பசங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. புள்ளைக வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு என்கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அவனுக்கு வேலை வாங்கி குடுத்துருக்கிறேன். நெறைய பண்ணியிருக்கிறேன் டிஎஸ். அவன்லாம் வேலைக்கே வாழ்க்கையில போகாதவனுக்குலாம் வேலை வாங்கி குடுத்துருக்கிறேன். நெறைய பேர்த்த திருத்தி இருக்கிறேன், மாத்தி இருக்கிறேன். அவனுக்காக கவலைப்பட்டுருக்கிறேன். "டேய் இப்படி ஃபீல் பண்ணுதுடா அந்த பொண்ணு" அப்படின்னு. "நீ ஏன் இப்படிலாம் பண்ற? கொஞ்சம் பொறுப்பா இருடா. ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்னு. அதுல கூட வந்து ஒரு 70% ரொம்ப ஜென்யூனா தான் இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, "நான் தான் ஹெல்ப் பண்ண சொன்னேன்னு சொல்லிறாதீங்க கேஆர். அவன் ரொம்ப ஒரு மாரி ஆயிருவாங்க. அதனால நீங்களே பண்ண மாரி பண்ணிருங்க கேர்ன்லாம்" சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வந்து அந்த பொண்ண விட்டா கூட, அந்த பொண்ணுக்கு நான் பசங்க உள்ள வந்தாலும் சரி, பொண்ணுங்க வந்தாலும் சரி, பசங்களுக்கு பண்ணுனா அது பிரச்சனை இல்ல. இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ரூ. 22,00,000 குடுத்தா சென்சிட்டிவ் இல்ல. ஆனா ஒரு பொண்ணுக்கு ரூ. 22,00,000 குடுத்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? என் மனசுல 2 உயிர் ஒண்ணு தான். சரியா? நான் அப்படிதான் பார்த்திருப்பேன். ஆனா நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்கல்ல. ஈக்குவலா தான் குடுத்துருக்குது. பணம் காசெல்லாம் வந்து எல்லா பக்கமும் எல்லா வேலையிலிருந்து, விசாலருந்து எங்கிட்ட வந்துட்டா ஈக்குவாலிட்டிங்கிறது 100% இருந்ததுன்னு ஏசல்ல இருக்கிற அத்தன பேத்துக்கு தெரியும். அலுமினி எல்லாம் விடுங்க. நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஏசல் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு ஃபண்ட் டிரைவ் எடுத்துக்கங்க. ஏசல் இருந்தா ஒரு 60% வந்திருக்கும். எல்லா டைம் இதுவரைக்கும். சரிங்களா? அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ, அப்படியெல்லாம் அந்த பசங்க கூட்டிட்டு வந்தா கூட அந்த பொண்ணுட்ட நான் கிட்ட போமாட்டேன். ஏன்னா, அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. இவங்க வேற ஒரு லைஃப்ல கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளோ க்ளோஸா வந்தாலும் நான் ஒரு லிமிட் போட்டு தான் அதுக்கு மேல நான் தாண்டியே போமாட்டேன். ஏன்னா, அவனுக்கு அது பொசசிவ்வா இருக்கும். அவன் நம்ம நண்பன். நான் நம்பி கொண்டு வந்து விட்டுருக்கிறான். நம்ம எப்படி இருந்துக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம வீக்னஸ்ங்கிறது நம்ம உயிர வச்சவங்ககிட்ட மட்டும் தான் இருக்கணும். நம்ம லவ் பண்ணவங்களா இருக்கலாம். இல்ல நம்ம லைஃப்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். இல்ல எக்ஸா இருந்தா கூட ஒரு சில நேரம் பொசசிவ்வா தான் இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் புரியுது. அதனால நம்ம கிட்ட போறதில்ல. அட்லீஸ்ட் அவங்க நல்லா இருக்கும்னு நெனைப்பாங்க. அந்த லெவலுக்கு பண்ணிருவாங்க. இங்க பாருங்களேன், ஒரு குப்ப படமெல்லாம் பெரிய ஹிட் ஆயிரும். எவ்வளோ பெரிய அம் எவ்வளவோ குப்ப படம்லாம் 2000 கோடி, 3000 கோடிலாம் கலெக்ட் பண்ணியிருக்குது. ஒண்ணுமே இல்ல. குளோரிஃபையிங்கு ஒரு சாதாரணமா டிசர்விங்கா இருக்கிறவனுக்கு தான் கிடைக்கணும். எந்த ஃபேமிலில ஒருத்தன் பொறந்தான்லாம் அவனுக்கு கிடைக்கக்கூடாது. சரியா? ஒரு பெரிய கோடீஸ்வரன் பையன்னா அவனுக்கு எல்லாம் கிடைச்சிடணுமா? ஒருத்தன் டிசர்விங்கா இருந்தா தான் அதுக்கு போணும். இப்ப நான் டிசர்விங்கா இல்லைன்னா தூக்கி போட்டு போயிருவேன். இப்ப கூட சொல்றேன் பாரு, என்கிட்ட இருக்கிறது நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம். நான் இத யார்ட்டாவது குடுத்துறணும்னு தான் இருக்கிறேன். ஏசல் ஒருத்தர் எடுத்துக்கங்க. அலுமினி பிஎம்ஹெச்எஸ் ஒருத்தர் எடுத்துக்கங்க. பியூ ஒருத்தர் எடுத்துக்கங்க. இன்னும் 4 ட்ரஸ்ட் நம்மளோட வந்திருக்குது. மல்லிகா ட்ரஸ்ட், குமரேசன் மாம்ஸ் ட்ரஸ்ட், இங்க பொள்ளாச்சி ட்ரஸ்ட் இதெல்லாம் நெறைய இன்னும் 4 ட்ரஸ்ட் 7 ட்ரஸ்ட் இருக்கு இன்னைக்கு. யார் வேணா வந்து எடுத்துக்க. நான் மனசார நான் குடுத்துர்றேன். நான் 31 வருஷம் வேலை செஞ்சு குடுத்து போட்டு போய் நான் வேற ஏதாவது வேலை பார்க்குறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வந்து எடுத்துக்கங்க. ஒரு பையனோட ஸ்ட்ரென்த் எப்படிங்கிறது என்னன்னா, எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணலாம். நீங்க பொம்பளை பின்னாடி சுத்துனீங்கன்னா உங்க லைஃப் முடிஞ்சு போயிரும். நான் அது மட்டும் தெளிவா சொல்லிர்றேன். அனுபவப்பட்டு சொல்லியிருக்கிறேன். தயவு செஞ்சு இத பண்ணாதீங்க. நான் நெறைய பேர்த்தோட ஒர்க் பண்ணிக்கிறேன். நான் பட்ட அனுபவம் இருக்குது. நான் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. எங்கேயாவது நீ டெய்லி காலையில எந்திரிச்சு உன் மைண்ட் பூரா உனக்கு ஒரு வாழ்க்கை வரும். உனக்கு ஒரு பொண்ணு உன்ன தேடி வரும். நீ அத சந்தோஷமா வச்சுக்கிட்டா போதும். அந்த ஒரு பொம்பளைய சந்தோஷமா வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆம்பளைலாம் இங்க யாரும் கிடையாது. அப்ப ஊர்ல இருக்கிற பொம்பளைலாம் போய் நம்ம என்னத்த போய் பண்ணிருவோம்? எந்நேரம் போறது நம்ம தான் போய் அவங்கள என்கரேஜ் பண்றோம். யாரோ ஏதோ பண்ணிட்டு போறாங்க. நீங்க ஏன் போய் என்கரேஜ் பண்றீங்க? நீங்க ஏன் ஒரு புள்ள சும்மா நார்மலா வந்து ஒரு சாரி கட்டிட்டு குமிஞ்சு நின்னா ஏன் 500 லைக் பண்றீங்க? ஒரு பொண்ணு போயிட்டா ஏதோ ஒரு வீடியோ போட்டா போதும். எத்தன கமெண்ட் உங்க உங்க உங்களோட உங்களோட மெர்சி, உங்களோட கம்பேஷன், உங்களோட ஈவு, இரக்கம் இது எல்லாத்தையும் ஜென்யூனான திங்ஸ் காட்டுங்க. சரியா? ஒரு மென்னுனா எப்படி இருக்கணும்னு இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளத கரெக்ட் பண்ணுவோம். அப்புறம் விமன் சைடு வருவோம். சரிங்களா? இன்னிலிருந்து நான் ரொம்ப கைண்டா கேட்டுக்கிறேன். எங்க ஊர்ல இருக்கிற எந்த பையனும், எந்த புள்ளையோட ஃபோட்டோவையும் சோசியல் மீடியால போய் லைக் பண்ணக்கூடாது. ஏன்னா, இப்ப அது அது வந்து அத மாத்தி எங்க கொண்டு போயிருச்சுன்னு பாருங்க. யாரோட பெர்சனல் ஃபோட்டோவும் லைக் பண்ண வேண்டாம். வேணா உங்களுக்கு ஆஃப்லைன்ல WhatsAppல அனுப்பிச்சு விட்டோம். நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கூப்பிட்டு பேசுங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க, சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. சரியா? இனி எந்த ஒரு பொண்ணோட ஃபோட்டோவும், வீடியோவும் சோசியல் மீடியால நீங்க போய் லைக் பண்ணிறாதீங்க. எங்க கூட க்ளோஸா இருக்கிறவங்க அத பண்ணிறாதீங்க. ஏன்னா, ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லுச்சுங்க பியூ அலுமினில. நான் இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றேன் சொத்து பூரா என் புருஷன் பேர்லயே இருக்குன்னு சொன்னாப்படி. அதுக்கு தான் லாஸ்ட் வீடியோ பேசும்போது அந்த பொண்ணுக்கு அத பண்ணா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இங்க அப்படித்தான் வந்து ஏசல் ஒரு பையன் அப்படித்தான் பண்ணான். எல்லா சொத்தும் அவன் பேர்ல எழுதி வச்சுக்கிறான். 2 பேரும் பயங்கரமா வேலை செய்றாங்க. 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. இன்ஃபாக்ட் அந்த பொண்ணு நெறைய சம்பாரிச்சது அந்த பையன விட. எல்லா சொத்தும் அவன் பேர்ல எழுதி வச்சிருந்தான். அதனால நான் சொன்னேன்,
நான் கேட்டேன் நானு. டேய் அது கஷ்டப்பட்டு தான்டா வந்துச்சு. அந்த பொண்ணுக்கு நான் விசா வாங்கி குடுத்தேன். சரிங்களா? அப்ப நான் சொன்னேன், "டேய் அதுவும் கஷ்டப்பட்டு தானே வந்துச்சு. கொஞ்சமாவது பேர் எழுதுன." யார் பேர் எழுதுனா என்னடா?" அப்படின்னு கேட்குறான். யார் பேர் எழுதுனா என்ன விஷயம்? என்னடா பிரச்சனை அப்படின்னு. அப்ப சொன்னேன், "அது யார் பேர் இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உன் பொண்டாட்டி பேர்ல எழுதுன்னு சொன்னேன் எல்லாத்தையும். அவ்வளோ பெருந்தன்மை உனக்கு மனசுல இருக்குல்ல, அப்ப எழுத வேண்டியது தானே" அப்படின்னு. அப்ப இன்னும் பியூல ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, "இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றேன். என் பேர்ல ஒண்ணுமே இல்லைங்க யார். நாளைக்கு பையனும் பார்க்காம போயிட்டு, புள்ளையும் பார்க்காம போயிட்டா, நீங்க என்ன பார்த்துக்குவீங்களா கேர்ன்னு கேட்குதுப்பா." இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. நான் சொன்னேன், நான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம வந்து ஏர்செல்ல ஹோமேஜ் கட்டுறோம். யாரு பார்க்கலன்னு நான் பார்க்குறேன் டிஎஸ். நம்ம பார்க்கலாம் டிஎஸ். நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறோம். நம்மள ஒண்ணா வரலாம். என்ன கவலை உங்களுக்கு? ஹாஸ்பிட்டலா, மெடிசனா, சாப்பாடா, டிவி பார்க்கணுமா, வாக்கிங் போணுமா, எல்லாத்துக்கும் நம்ம பில்ட் பண்றோம் டிஎஸ். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம உயிர் அப்படியெல்லாம் போயிறாது. அந்த மாரி பார்த்துக்கலாம். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நல்ல விஷயம் மட்டும் பண்ணுங்க. மனச குப்பையாக்கிட்டீங்கன்னா எல்லாமே போயிரும். பொம்பளை பின்னாடி சுத்துனாலும் காலமெல்லாம் போயிரும். நீங்க படிக்க முடியாது. சரியா? ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியாது. எக்ஸர்சைஸ் பண்ண முடியாது. வேலைக்கு வேலையில நல்லா ப்ரூவ் பண்ண முடியாது. ஃபர்கெட் அபௌட் சோசியல் ஒர்க். இந்த மாரி 4 பேர்த்தோட பிரச்சனையெல்லாம் நீங்க 4 பேர் நான் எத்தன லட்சம் பேருக்கு ஒர்க் பண்ணியிருப்பேன். கரெக்ட்டா? நான் பண்ண வேலை எத்தன லட்சம் பேர்த்த போய் டச் பண்ணியிருக்கும். கார்கிலுக்கே வந்து பெரிய ஃபண்ட் கலெக்ட் பண்ணி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல அவார்ட் வாங்குனோம். எங்க காலேஜ் தான் அதிக ஃபண்ட் கலெக்ட் பண்ணுச்சு. நான் தான் அது ஓனர்ஷிப் நான் தான் எடுத்து பண்ணேன் அதுக்கு. கார்கில் வார்க்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி குடுத்தது. ஸோ, அதான் சொல்றேன். அப்படியெல்லாம் வந்து பண்ணி தான் உங்கள எல்லாம் கொண்டு வந்து சேர்த்த முடிஞ்சது. நீங்கலாம் வந்து ரொம்ப நெறைய கஷ்டப்பட்டுருக்கிறோம்ப்பா. மத்த நார்மல் மென்ன விட நான் கோ த்ரூ என் லைஃப் எல்லாம் எப்படி வெளிய வரும்னு எனக்கு தெரியல. நெறைய நேரம் அந்த மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து வெளியில சொல்லவே முடியாது. புரியுதா? ம் பயம் இல்ல. நீங்கலாம் என்ன நெனச்சுக்குவீங்கன்னு. பிளஸ் இந்த ட்ரஸ்ட் இதெல்லாம் ஓன் பண்றோம்ல. ஸோ இவங்கலாம் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு ஃபர்ஸ்ட்டு பசங்கள நான் கரெக்ட் பண்றேன். அப்புறம் புள்ளைகிட்ட வந்துர்றேன். சரியா? இன்னையிலிருந்து என் கூட க்ளோஸா இருக்கிறவங்க, ஒரு பையன் கூட எந்த புள்ளையோட ஃபோட்டோவும் சோசியல் மீடியால போய் லைக் பண்ணக்கூடாது. எந்த வீடியோ லைக் பண்ணக்கூடாது. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். என்னன்னா, நம்ம வந்து எனக்கு வந்து தகுதி இல்லாத ஒரு விஷயத்த நீங்க குடுத்துட்டீங்கன்னா, நான் தூக்கி போட்டு வந்துருவேன். ஐய்யய்யோ! நான் இதுக்கு தகுதி இல்ல. ஐயோ! எதுவும் சொல்லிறாதீங்க. நான் டிசிஎஸ்ல எல்லாத்தோட சின்ன வயசுல நான் மேனேஜர் ஆயிட்டேன். நான் அத வந்து கடைசி வரைக்கும் வெளிய சொல்லல. ஏன்னா கிளையன்ட் வந்து பில்லபிளா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, கிளையன்ட் வந்து எனக்கு பில்லிங் குடுத்தாங்க. அதனால நான் வந்து டிசிஎஸ்க்கு மேனேஜரு, கிளையன்ட்க்கு வந்து லீடு. ஏன்னா கிளையன்ட் சைடு மேனேஜர் இருப்பாங்கல்ல. அப்படிதான் நான் ஒர்க் பண்ணேன். அவ்வளோ லோவா வந்து என்ன ட்ரீட் பண்ணிக்கிட்டு, அண்டர் பிளே பண்ணி கம்பெனிக்காக அப்படி வேலை பார்த்த ஒரு ஆள் நான். அதுலயும் நெறைய பேத்துக்கு அது தெரியாது. பாலா சொன்னதுனால அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ஹேப்பியா இருந்துச்சு. இங்க நெறைய பேர்த்துக்கு வந்து என்ன விஷயம் புரியாதுன்னா, எது தெரியுமா இயற்கை? ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பள மேல லவ் வர்றது இயற்கை. அது குரங்குலருந்து மனுஷன் பொறந்ததுலருந்து ஹோமோசேபியன்ஸா வந்ததுலருந்து, என்னைக்கு வந்து நம்மலாம் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா வந்து ஃபர்ஸ்ட்டு தோன்றோமோ, அன்னைக்கே காதல்லாம் இருந்திருக்கு. இது யாருக்குமே அது தெரியாது. லவ்வே பண்ணாதவன் லவ்வ பத்தி பேசுவான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எம்ஜிஆர பத்தி தப்பு தப்பா வந்து ஜெயலலிதாவ வச்சு பேசுவாங்க. அது ரொம்ப ரொம்ப அது பெயின்ஃபுல்லா இருக்கும். இந்த லவ்வே பண்ணாதவங்க லவ்வ பத்தி அப்படிதான் பேசுவாங்க. நான் அதுதான் திரும்ப திரும்ப சொன்னேன். ஹேராம் படம் பாருங்க. கமலஹாசன் வந்து எப்படி எப்படி நடிச்சிருப்பாருன்னு பாருங்க. ராணி முகர்ஜிய மிஸ் பண்ணிட்டு. அந்த படம் முழுவதும் அந்த ஒரு இது இருந்திருக்கும். சரியா? நான் வந்து உங்களுக்கு சொல்றது ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நீங்க லவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, லவ் பண்ணாதவங்ககிட்ட தயவு செஞ்சு எந்த ஹெல்ப்புக்கு போயிறாதீங்க. தே ஃபிட் ஃபார் நத்திங். தே ஜட்ஜ் யூ ஈசிலி. தே ட்ரை டூ கார்னர் யூ. அதுல நம்மள வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. நம்மள கார்னர் பண்ணிருவாங்க. நீங்க உண்மை சொல்லிருவீங்க இல்லையா? என்கிட்ட சொல்லாத ஒரு சீக்ரெட் இருக்கா டிஎஸ்? நீங்க சொல்லாத என்கிட்ட ஏதாவது இருக்கா? எனக்கு எல்லாத்தோட டார்க் சீக்ரெட்ஸும் தெரியும். 31 வருஷம் பீப்பிள் லைஃப்ல ஒர்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அப்படியே செத்து போனா அப்படியே செத்துருவோம். அந்த அத்தனை சீக்ரெட் செத்து போயிரும். அத இதையும் ஆட் பண்ணிக்கங்க டிஎஸ். இப்போ ஒரு லீடு கூப்பிட்டு பேசுனாங்க. ஒரு ஃப்ரெண்ட் ஏர்செல்ல டவுன் ஆனா இவ்ளோ மெசேஜ் வருது, இவ்ளோ ரைட் அப் வருது, இவ்ளோ ரிசர்ச் பண்ணீங்களா கேஆர்? ஹேராம் பத்தி சொல்றீங்க, இந்த லிங்க் எடுத்து குடுக்குறீங்க, இவ்ளோ இவ்ளோ மெசேஜ் எழுதுறீங்க, இவ்ளோ கன்டென்ட் சொல்றீங்க, இதுக்கு இவ்ளோ ஆடியோ வருது, இத எடுத்து YouTubeல அப்லோட் பண்ண சொல்றீங்க. பட் நீங்க இந்த மாரி கோ த்ரூ பண்ணா என்ன கேஆர் பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கெல்லாம் பதில் இல்ல டிஎஸ். அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் போதும். இப்ப மத்தவங்களுக்கு ஏதோ ஒண்ணுன்னா, கேஆர் வருவாரு, பேசுவாரு, எழுதுவாரு, சண்டை போடுவாரு, ஃபைட் பண்ணுவாரு, கோடு இருப்பாரு, காப்பாத்துவாரு. எல்லாமே பண்ணுவாரு. 100 பேர்த்த கூட்டு வருவாரு, 200 பேர்த்த கூட்டு வருவாரு, 1000 பேர்த்த கூட்டு வருவாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வச்சிருக்கோம் அதெல்லாம். எனக்கு எது ஒண்ணுன்னா யாரு பண்ணுவீங்கன்னு அந்த பொண்ணு கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் அத நீங்க தான் முடிவு பண்ணணும்.
அந்த மாரி நான் தோக்காமயும், ஒரு ஃபெயிலியர் இல்லாமயே இருந்திருப்பேன். ஸோ நீங்கலாம் வந்து அத ரொம்ப நல்லபடியா இருந்து பண்ணி குடுக்கணும். அது யாரா இருந்தா என்னடி? சரிங்களா? லவ் யூ ஆல். டேக் கேர். பை.